Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5ல 5.3 Question number 9ல இருந்து பார்க்க போறோம். இதுல இந்த இன்வர்ஸ் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் வேற டைப்ல. இப்போ இதே இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். இதான் நம்மளோட கொஸ்டின் நம்பர் 9. sin inverse of 2x by 1 plus x square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேசிக் வந்து இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நம்மளோட ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. 2 theta ஃபார்முலாஸ்க்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் 2 தீட்டாவாக இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் 2 டைம் tan தீட்டா, ஹைபார்டெனஸ்க்கு 1 + tan ஸ்கொயர், அட்ஜசன்ட்டுக்கு வந்து 1 - tan ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா sin 2 தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபார்டெனஸ் எழுதிக்கலாம். காசுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனஸ், டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இது பேசிக் ஃபார்முலாஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் பாருங்களேன், 2x by 1 plus x squared இருக்கா. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு இருந்தது அப்படின்னா இதை நம்ம sin 2 தீட்டான்னு ஈஸியாக மாற்றிடலாம். அதனால நம்ம தான் ஒரு அசம்ஷன் எடுக்க போகிறோம். என்னன்னா x is equal to tan தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்படி எடுத்துட்டு இங்கே கொஸ்டினில் y is equal to sin inverse of இங்கே வந்து 2x அப்படின்னு இருக்கு. அப்போ 2 time tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். divided by 1 plus x squared. x squaredனா நம்ம tan எடுத்துருக்கோம், அதனால இதை tan squared theta அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இது வந்து sin inverse of, இது யாரோட ஃபார்முலா, sin 2 தீட்டாவோட ஃபார்முலா தானே. அப்போ sin 2 தீட்டா அப்படின்னு எழுதிக்கோங்க. sin இன்வர்ஸும் சைனும் கட் ஆகிடும். அப்போ y is equal to என்னன்னு கிடைக்குது, 2 தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, 2 தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஆனால் கொஸ்டினில் தீட்டாவே இல்லையே, நமக்கு இப்போ 2 தீட்டான்னு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன்ல இருந்து வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, x is equal to tan தீட்டா தானே. அப்போ இங்கே இருக்கிற tan அந்த பக்கம் போனால் tan இன்வர்ஸ் ஆகும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்றது தான் யாரோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு இங்கே தீட்டான்னு கிடைச்சது. அந்த இடத்துல நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 2 time tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கேன் யூசிங் 1. கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணியிருந்தோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டினில் வந்து dy by dx தான் கேட்டாங்க. ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடச்சிரும். இதில் 2 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட், அது மல்டிப்பிள் இருக்கிறதுனால அங்கே தான் இருக்கும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா நம்மளோட இன்வர்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூஸ் இவங்க தான். sin இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ். சைனுக்கும் காசுக்கும் ஒரே ஃபார்முலா, எனக்கு காசுக்கு நெகட்டிவ் வரும். டேனுக்கு 1 by 1 plus x squared அப்படின்றது தான் டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது. அப்போ இந்த tan இன்வர்ஸ்க்கு பதிலாக 1 by 1 plus x squared அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 2 நியூமரேட்டரில் இருக்கிறதுனால 2 by 1 plus x squared எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். y is equal to tan inverse of 3x minus x cube by 1 minus 3x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்க, 3x minus x cube, அதாவது tan 3 தீட்டாவோட ஃபார்முலாவை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. 3 time tan தீட்டா minus tan cube by 1 minus 3 time tan squaredன்றது tan 3 தீட்டாவோட ஃபார்முலா. இப்போ இந்த எக்ஸோட பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து டேனில் கன்வெர்ட் ஆகும். இது எதுக்கு மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸோட வேல்யூ வந்து -1/√3 to +1/√3. இது வந்து டேனுக்கு இந்த வேல்யூ வந்து 30ல் வரும் இல்லையா, +30 to -30 அதுக்குள்ளே மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து நம்ம 3 times கன்வெர்ட் பண்ணும்போதும் tan இன்வர்ஸோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதனால இந்த tan இன்வர்ஸையும் tan 3 30 வர டேனையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் y is equal to நம்மக்கிட்ட இங்கே tan இன்வர்ஸ் இருக்குது. நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா let us assume எக்ஸோட பிளேஸில் tan தீட்டா அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் tan தீட்டா. அப்போ 3 times tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா பை 1 minus 3 time tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து யாரோட ஃபார்முலா, tan 3 தீட்டாவோட ஃபார்முலா தானே. அதனால நம்ம இதை என்ன எழுத முடியும், tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 3 தீட்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ தீட்டா வந்து கொஸ்டினில் கிடையாது, நம்மளோட அசியூம்ஷன் தானே. அப்போ இதுலேருந்து தீட்டாவை கண்டுபிடிக்கணும். tan அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், tan இன்வர்ஸ் ஆகிடும். இப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல y is equal to என்னன்னு கிடச்சிருது, 3 times இந்த தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx
இங்க ஆல்ரெடி ஒரு 3 வந்து கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். இது நம்மளோட பேசிக் ரூல். tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/1 + x² வரும். அப்ப இந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x² கிடைச்சிருக்கும். அப்ப 3/1 + x² அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11லயும் dy/dx தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு cos இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிக்கா இந்த ரூல் தெரியும் இல்லையா? இப்போ இது பாருங்களேன் 1 - x²/1 + x² இருக்கு. அப்ப இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? cos 2θ ஓட பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்ப நம்ம xக்கு பதிலா tan θ போட்டா ஈஸியா cos கொண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப let us assume x ஓட பிளேஸ்ல என்ன அப்ளை பண்ண போறோம்? tan θன்னு அப்ளை பண்ண போறோம். இப்படி அப்ளை பண்றதுனால நமக்கு θவுக்கு வேல்யூ தேவைப்படுச்சுன்னா tan அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம என்னன்னு எழுதிக்கணும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ முதல்ல இங்கே சப்ஸ்டியூஷன் எடுத்துடலாம். y is equal to நம்ம கிட்ட கிடைக்கிறது cos இன்வெர்ஸ் ஆஃப் 1 - tan square theta by 1 plus tan square theta அப்படின்னு கிடைக்குது. இது யாரோட ஃபார்முலா? cos 2θ ஓட ஃபார்முலா. y is equal to cos inverse of cos 2θ அப்படின்னு கிடைச்சிருக்கும். cos இன்வெர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிக்கலான்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ y is equal to 2θன்னு கிடைக்குது. θக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்? tan inverse of x. அப்போ இது 2 time tan inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் ரூல் பாருங்க. ஸோ இதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy/dx வரும். 2ன்றது கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/1 + x². அதனால இங்கே 1/1 + x² வந்துடும். அப்போ 2/1 + x² அப்படின்றத உங்களோட சரியான dy/dx. அடுத்து 5.3ல கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். y is equal to sin inverse of 1 - x²/1 + x² இருக்கு. இது வந்து 1 - x²/1 + x² பேட்டர்ன் வந்து 1 - tan squared/1 + tan squared. இது cos 2θ ஓட ஃபார்முலா. ஆனால் வெளியில் வந்து sin இன்வர்ஸ் இருக்கே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதை காசாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம சைனாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ let us assume ஸோ x is equal to tan θ அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். நமக்கு எப்போது இந்த θக்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் தேவைப்படுச்சுன்னா இந்த tan அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம என்னென்னு எழுதணும்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். சரி, இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். கொடுத்துருக்க கொஸ்டினில் y is equal to வெளியே sin இன்வர்ஸ் இருக்கு. 1 - x²ல இந்த எக்ஸுக்கு பதிலாக tan θ. அதனால இங்கே tan square θவும் கீழே வந்து 1 + tan square θவும் வந்திருக்கும். இதை எழுதிட்டோமா? இது யாரோட ஃபார்முலா? cos 2θ ஓட ஃபார்முலா. அப்போ y is equal to sin இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து cos 2θ அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலாக சைனையும் காசையும் நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட பேசிக் சின்ன கிளாஸில் படித்த ரூல் பாருங்கள். ஸோ cos θ அப்படின்றது வந்து sin 90 - θ பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால cos θவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றணும்னா 90 - θ நம்ம பண்ணிக்கலாம். அப்போ இப்படி இருந்த கொஸ்டினை நம்ம என்னென்னு எழுதிக்க போகிறோம்னா y is equal to sin இன்வர்ஸ் ஆஃப் cos θன்றதை எடுத்துட்டு sin 90 - θன்னு எழுதிடலாம். ஏன் 2θ போகிறோம்னா இங்கே 2θ இருந்ததுனால 2θ போடுறோம். இந்த sin இன்வர்ஸும் சைனும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா y is equal to இங்கே வந்து π/2 - 2θ இருக்கு. π/2 - 2 times θ. θக்கு நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் x. அதனால இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இது நம்மளோட டிஃபரன்ஷியேஷனோட ரூலில் tan இன்வர்ஸ் ஆஃப் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/1 + x² வரும். நமக்கு தெரியும் இல்லையா? அதனால இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிட போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx வரும். ஏன்னா y வேரியபிள். இதில் π/2ன்றது ஒரு ஆங்கிள், அது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால 0 ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அந்த 2 கோஎஃபிஷியன்ட்டும் அப்படியே தான் இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் x மட்டும் 1/1 + x² அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு dy/dxக்கு கிடச்சிருக்க ஆன்சர் நியூமரேட்டரில் -2, டினாமினேட்டரில் 1 + x² அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13ல பாருங்க. y is equal to cos inverse of 2x/1 + x² அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ 2x/1 + x²ன்றது 2 time tan θ/1 + tan square θ ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ இதை சைனை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சைனை வந்து காசாக மாற்றிடலாம். அதனால் முதல்ல நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம்னா எக்ஸோட பிளேஸில் tan θ அப்படின்ற சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு θ சப்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படுச்சுன்னா tan அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம என்னென்னு எழுதிக்கணும்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கலாம். y is equal to cos இன்வர்ஸ் இங்கே 2x அப்படின்ற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக tan θ போட்டாச்சு. 1 + tan square θன்னு போட்டாச்சு. ஸோ எழுதிட்டோம். இது யாரோட ஃபார்முலா? sin 2θவோட ஃபார்முலா. இப்போ is equal to cos இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன கிடைக்கும்? sin 2θ அப்படின்னு கிடைக்கும். ஸோ சைனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ரூல் சின்ன கிளாஸில் நம்ம போடுறது.
இப்போ sin தீட்டா வேணும். அதை வந்து காஸ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா cos 90 மைனஸ் தீட்டா நம்ம எழுதுவோம்ல. cos 90 மைனஸ் தீட்டான்றது நம்மளோட sin தீட்டா தான். இதை நம்ம இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு வச்சு கூட நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில். π/2 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ் வரும். ஆனால் 90 டிகிரின்றது ஒய் ஆக்சிஸ்னால சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வச்சு தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இந்த சைனை நம்ம காசாக மாற்ற போகிறோம். ஏன்னா வெளியே காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால sin தீட்டான்றதை தூக்கிட்டு நம்ம என்ன எழுதிடலாம், காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஒய்க்கு நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் π/2 மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ y is equal to π/2 மைனஸ் 2 டைம்ஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னு பாருங்களேன், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத எழுதிடலாம். இது வந்து நீங்கள் ரஃப் காலம் இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இப்படி கிடச்சிருச்சு. நம்மளுக்கு கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் dy/dx கேட்டிருக்காங்கல்ல. அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. π/2ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. -2 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, 1/1 + x². அதுதான் நம்ம எழுதணும். ஸோ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 1/1 + x² அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ dy/dxோட ஃபைனல் வேல்யூ மேலே -2வும் கீழே 1 + x² கிடைக்குது. ஸோ இப்படி எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.